இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஆப் இருக்குது ஃபோனில். அந்த ஆப் மூலியமாக வந்து நீங்கள் என்ன பிடிச்ச ஜாமான் எல்லாமே நீங்கள் இதில் சர்ச் பண்ணலாம். அந்த ஆப் பேர் வந்து பின்ட்ரெஸ்ட். ஸோ அந்த பின்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் பிடிச்ச, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஜாமான்கள், காடி, வீடு, உங்களுக்கு எப்படி உங்களோட இமேஜினேஷன் வச்சு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை வேணும்னா ஸோ இதில் தேடலாம். ஸோ விஷன் போர்டுக்கு இது தேவைப்படும். ஸோ நீங்கள் விஷன் போர்டு பண்ணிட்டீங்கன்னா இது பிரிண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒட்டணும். ஸோ இப்போ நான் எனக்கு பிடிச்ச ஜாமான் வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய பிடிச்ச பிக்சர்லாம் நான் தேடிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு நான் இதில் ஒட்டிடுவேன். ஸோ அதுதான் நம்மளோட விஷன் போர்டில். இப்போ தான் வேலை முடிச்சு வந்தோடனே நான் சொன்னலை என்னது இது என்ன சொல்லுது, இது மறந்துட்டேன். விஷன் போர்ட். ஸோ அந்த விஷன் போர்டுக்கு தேவையான பிக்சர்லாம் பிரிண்ட் பண்ணியாச்சு. இங்கே காட்டுறவங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஜாமான்லாம். ஸோ எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது கரெக்டாக நம்ம இங்கே ஒட்டணும். மேபி சில பிக்சர்லாம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக அங்கே அந்த ஸ்பேஸ்க்கு கரெக்டாக வெட்டி ஒட்டணும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். நீங்களும் பாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். இது கரெக்டான சைஸில் வெட்டிக்கிட்டு இருக்கேன். கப்பையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது நான் வீட்லேயும் செஞ்சுருக்கேன். என்ன சொல்லுது, விஷன் போட்டு வீட்லேயும் ரூமில் இருக்கும் விஷன் போட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தேன், எல்லா வேலையும் செஞ்சாச்சு, வேறு நல்லா பண்ணுறதுன்னு. சரி விஷன் போட்டு செய்வோம், அது ஒரு ஃபன் தானே. இதே வீட்டில் இருந்து தான் தண்ணி அடிச்சிருப்பேன். இது தண்ணியை விட முடியாதுல்ல. தண்ணி அடிச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஏன்னா வெளியே போய் சுற்றிக்கிட்டு தான். என்ன பண்ணுறேன், எல்லாமே வெட்டிட்டு ஒட்டிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், சரியா? நான் சொன்ன மாரி செஞ்சாச்சு, எல்லாமே வெட்டியாச்சு. வெட்டி சில பிக்சர்லாம் நான் ஒட்டிட்டேன். ஸோ இன்னும் 3 பிக்சர் இருக்குது. இது வந்து என்னது, ஃபினிஷிங் டச். ஸோ அது முடிச்சிட்டோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு இடத்துல இங்கே நீங்கள் நான் டெய்லி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நான் ஸ்டிக் பண்ணிடுவேன். ஸோ டெய்லி நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது நான் எந்திரிக்கும் போது நான் இதை பார்த்தேன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ஒன்று அந்த விஷயத்துக்கு அடையிறதுக்கு சீக்கிரமாகவும் இருக்கும். ஸோ அதுதான் எல்லா இடத்துலையும் மேனிஃபெஸ்ட் தான். நம்ம மேனிஃபெஸ்டில் நாங்களாம் வெறித்தனமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவோங்க. இது பாருங்க, என் ஃபோனில் கூட மேனிஃபெஸ்ட் தான். இந்த ஃபோனில் கூட மேனிஃபெஸ்ட் தான். ஸோ அந்தமாரி
ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த ஃபினிஷிங் டச் பிக்சர் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம், ஒட்டிடுவோம். நீங்கள் என்ன வேணாலும் ஒட்டலாம், உங்களுக்கு பிடிச்ச, அதான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச வீடு, உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் மனசில் ஆசைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வெளியாக்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த யூனிவர்ஸுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும், நீங்கள் அந்த யூனிவர்ஸுக்கு வேலை இது பண்ணுறீங்க, என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜாமான்லாம் சொல்கிறீங்களா. இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்கள் மைண்டை கிளியர் பண்ணிட்டு இந்த மாதிரி பிக்சரில் ஓட்டினாக்கா உங்கள் ஐடியா வந்து இது உள்ளுக்கு நீங்கள் அந்த போஸ்டர் உள்ளுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களா. ஸோ அந்த மாதிரினா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில விஷயம்லாம் நான் போன வாட்டி கூட நான் செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி விஷன் போட்டு சில விஷயம்லாம் நடந்துச்சு. நீங்கள் யோசிக்க கூட மாட்டீங்க அப்போ நடக்குமான்னு, பட் அதெல்லாம் நடந்துச்சு. எக்ஸ்பெக்ட் த பிக்சர், என்னென்ன ஐடியா இந்த போஸ்டரில் போட்டனோ அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ரிசல்ட்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினிஷிங் டச் ஃபோட்டோ க்ளூ பண்ணிடுவோம். ஈவன் வீட்டில் இருக்கவங்களாம், என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் நான் செய்ய சொல்லுவேன். சின்ன வயசுலேயே செஞ்சால் இன்னும் பெட்டர்லாம், எதுக்கு டிலே ஆக்கிக்கிட்டு. ஸோ நான் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒவ்வொரு பிக்சர் இருக்குல்ல, ஒவ்வொரு பிக்சருக்கு நான் கொனெக்ஷன் கொடுப்பேன். ஸோ பாருங்க, இந்த பிக்சருக்கு இந்த கொனெக்ஷனு, இந்த பிக்சருக்கு இந்த கொனெக்ஷனு, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் அந்த கொனெக்ஷன் இருக்கும். இங்கே அப்புறம் இங்கே யாராவது அந்த என்னது நர்வ் மாதிரி போவோம்ல, இங்கே பாருங்க, இப்படி ஒன்று நர்வ்னு சொல்ல முடியாது, ரூட் மாதிரி போவோம். இப்படி போயிட்டு இதில் கொனெக்ஷன் இல்லை தானே. ஸோ நான் கொனெக்ஷன் கொடுப்பேன். இந்த கம்மு என்ன கம்புன்னு எனக்கு புரியல. அவ்வளோ எப்படி சொல்லுது, ரொம்ப போட வேண்டியதாக இருக்குது இதுக்கு ஓட்டுறதுக்கு. இல்லை ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இங்கே அந்த கனெக்ஷன் தந்தா உங்களுக்கு. இங்கே வந்து கனெக்ஷன் இல்லை தானே, இங்கே ஸ்பேஸ் இருக்குது தானே. ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுத்தேன் பார்த்தீங்களா, எப்படி வந்து இப்படி வெறித்தனமாக இருக்கா. ஸோ அதுதான். ஸோ நான் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அது உங்கள் ஸ்டைலு, நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ